வணக்கம். இயக்குனர் பா. ரஞ்சித் அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான தங்கலான் படம் இன்றோடு 3வது நாள் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படம் வந்த முதல் நாள்லேயே இந்த படத்தை பற்றின நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி அவருடைய இயக்கத்தில் ரிலீஸ் ஆன எல்லா படங்களுக்கும் இவ்வளவு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது கிடையாது. இந்த படத்துக்கு வந்த முதல் நாள்லேயே கூட அதிகபட்சமான நெகட்டிவ் ரிவ்யூஸை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நிறைய நாளிதழ்களில் கூட தங்கலான் படத்துடைய நெகட்டிவ் விஷயங்களை நிறைய பகிர்ந்திருந்தாங்க. அந்த படம் வெகுஜன மக்களை பூர்த்தி பண்ணலை, அவங்கள சாட்டிஸ்ஃபிகேஷன் பண்ணலை அப்படின்ற மாதிரியான ரிவ்யூஸ் நிறைய பார்க்க முடிஞ்சுது. அதே சமயத்தில் இந்த ரிவ்யூஸ் எல்லாமே நியாயமான முறையில் அந்த படத்தை தான் விமர்சிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இது பா. ரஞ்சித் படம் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு குரூப் இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்றவங்க வழக்கமான ஒரு குரூப் இருந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த ரிவ்யூஸ், இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் யார் யார் பண்றாங்க அப்படிங்கிறதே ஒரு கேட்டகரி பண்ணிட்டு அவங்களுக்கான பதிலை இந்த வீடியோ முழுவதும் நம்ம சொல்ல போறோம். ஸோ முதல்ல இதில் வெகுஜன மக்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஒரு சினிமாவுக்கு போகிறேன், என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு நார்மலான பர்சன்ஸ் இந்த படத்தை நல்லா இல்லைன்னு நிறைய சொல்கிறாங்க. அவங்களுடைய விஷயங்கள் என்னவா இருக்குது, அவங்களுடைய நெகட்டிவ் ரிவ்யூ என்னவா இருக்குது அப்படின்னா இந்த படம் புரியாததுனால இந்த படம் பிடிக்கல. அதாவது இப்போ சினிமாவை ரொம்ப ஆழ்ந்து யோசிக்காமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக சினிமாவுக்கு போகிறவங்கள இந்த படம் சாட்டிஸ்ஃபிகேஷன் பண்ணலை. என்ன காரணத்துக்காக அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல எனக்கு படமே புரியல, புரிஞ்சாதானே நான் ரசிக்க முடியும் அப்படின்னே நிறைய பேர் பப்ளிக் ரிவ்யூஸில் சொல்கிறத பார்க்க முடியுது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா படம் புரியலை, அதனால் பிடிக்கல அப்படின்ற இந்த கேட்டகரி. ஸோ ரெண்டாவது கேட்டகரியில் படத்தை ஓரளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கக்கூடியவர்கள், சினிமா ஃபீல்டை ரொம்ப லைக் பண்ணுறவங்க, படத்தை அறிவுபூர்வமாக அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ரொம்ப கூர்மையாக கவனிக்கக்கூடியவர்கள், சினிமா மீது ரொம்ப ஆர்வம் கொண்டவர்கள்லாம் இந்த படத்தை எப்படி விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, ரஞ்சித் கிட்ட இருந்து இந்த விஷயத்தை நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்றத சொல்கிறாங்க. முக்கியமாக ஒரு பகுத்தறிவு படம் அப்படின்னும் பொழுது யதார்த்த விஷயத்தை தான் நீங்கள் பதிவு பண்ணணும். யதார்த்தமாக அங்கே கோலார் தங்கவயலில் நடந்த அந்த கஷ்டப்பட்ட மக்களுடைய விஷயங்களை தான் நீங்கள் பதிவு பண்ணணும். பட் இதில் மாயாஜாலம், மந்திரம், ஒரு மந்திரவாதி வராங்க, இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ், இந்த மாதிரி விக்ரம் கேரக்டர் அடிக்கடி ஒரு கனவு காண்றாரு, திடீர்னு நிறைய மாயாஜாலமெல்லாம் நடக்குது இந்த படத்தில். அந்த கேரக்டர் ஒரு சூனியக்காரி கேரக்டர் அப்படிங்கிறது தான் நம்ம ட்ரைலர்லேயே பார்த்தோம். பட் இந்த கேட்டகரி நான் சொல்கிற இந்த அறிவுபூர்வமாக இந்த படத்தை பார்க்கக்கூடிய இந்த கேட்டகரிஸ் எப்படி விரும்புகிறாங்க அப்படின்னா, இப்போ மெட்ராஸில் பார்த்தீங்க அப்படின்னா சாமின்னு சொல்கிறது, அந்த செவரை பார்த்து இந்த செவரு கொன்னுடுன்னு சொல்கிறது, இது எல்லாமே டூப்ளிகேட் அப்படிங்கிறது தான் பகுத்தறிவாக கடைசியாக அந்த படம் முடியுது. இதை இவங்க லைக் பண்ணுற ஒரு கேட்டகரியாக இருக்காங்க. ஸோ இவங்க ஒரு சாமி வந்துடுது, அதாவது விக்ரமுடைய பையனுடைய கேரக்டருக்கு கூட பார்த்தீங்கன்னா பாதியிலேயே சாமி வந்த மாதிரி ஆயிடுவார், அவர் நடக்க போகிற விஷயங்களை முன்னாடி சொல்வார். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது, அதாவது பகுத்தறிவு விஷயங்களை பரப்ப வேண்டும் அப்படின்னு நினைக்கிற இவங்களுக்கும் கூட இந்த படம் சாட்டிஸ்ஃபையா இல்லை, ஏன் ரஞ்சித் இப்படி கொடுத்தாரு, இந்த படம் நல்லா இல்லை அப்படின்றத நிறைய ரிவ்யூஸ் பண்ணுறாங்க. இந்த கேட்டகரியில் ப்ளூ சட்டை மாறன் போன்ற ரிவ்யூவர்ஸ் கூட சேருவாங்க. அவரே என்ன ரிவ்யூ பண்ணியிருந்தாரு அப்படின்னா, கோலார் தங்கவயலில் வெகுஜன மக்கள் கஷ்டப்பட்டதை ரொம்ப யதார்த்தமாக பதிவு பண்ணுவார் ரஞ்சித் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதை நோக்கியே போகலை, கதை எதை நோக்கி போகுதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை அவர் பண்ணியிருந்தார். இந்த ரெண்டாவது கேட்டகரி ரஞ்சித் கிட்ட இருந்து இப்படி பகுத்தறிவு மீறிய ஒரு படத்தை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு சொல்கிற இன்னொரு கேட்டகரி. ஸோ இதில் தேர்டாக வர கேட்டகரி அப்படின்றது அரசியல் ரீதியாக இந்த படத்தை விமர்சனம் பண்ணுறவங்க. அதாவது இந்த படத்தை புரிஞ்சாலும் கூட, இந்த படத்தை ஏற்றுக்கிட்டாலும் கூட, பட் இதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை முற்றிலுமாக மறுக்கக்கூடியவர், இப்படியெல்லாம் ஒரு படம் வரவே கூடாது அப்படின்னு சொல்றவங்க. தமிழ் தேசியம் பேசுறவங்களும் இந்த குரூப்ல அடங்குவாங்க. அதாவது திராவிடம் பேசுறவங்களும் இந்த குரூப்ல அடங்குவாங்க. இவங்க ரெண்டு பேருடைய அரசியல் நிலைப்பாடுமே பாத்தீங்கன்னா இப்போ ரஞ்சிதா போஸ்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த படத்துல சொல்லப்பட்டிருக்கிற நில அரசியல் அப்படிங்கிறத இவங்க ரெண்டு பேருமே முற்றிலுமாக மறுக்கிறார்கள் அப்படின்றத சொல்ல முடியும். மூணாவது கேட்டகரி, இதுல பேசியிருக்கிற அரசியல் இப்படியெல்லாம் ஒரு படம் வரக்கூடாது, இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த படம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்ற இந்த கேட்டகரி. நாலாவது கேட்டகரி, அதிகபட்சமாக நமக்கு முன்னாடி தெரிஞ்சவங்க தான், இந்த மோகன்ஜி படங்கள் ரசிக்கிறவங்க, இப்போ புதுசாக நடிகர் ரஞ்சித் எல்லாம் படம் எடுக்கிறாரு, இந்த மாதிரியான கோஷ்டிஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வழக்கமாக, அதாவது சாதிய ரீதியாக ரஞ்சித்தை ஒடுக்க பார்ப்பவர்கள், படம் நல்லா இருந்தாலும் படம் நல்லா இல்லைன்னு சொல்றவங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமான பதில்கள் தான் இந்த வீடியோவில் நாம பார்க்கலாம். ஸோ இந்த கேட்டகரியில் வர ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலான ஆடியன்ஸ், நான் தேட்டருக்கு போகிறேன், என்ஜாய் பண்ணணும்னு போனேன், பட் இந்த படம் எனக்கு புரியல, அதனால பிடிக்கல, இவ்வளவுதான் அவங்களுடைய காரணம். இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை ஒரு லைனா எடுத்து பார்க்க முடியல. இது எதை பற்றி மூவ்மெண்ட் ஆகுதுன்னே தெரியல. இதுக்கு மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த
சூனியகாரி கேரக்டர். மாளவிகா மோகனுடைய கேரக்டர் வந்து படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அடிக்கடி வந்து விக்ரமுடைய கேரக்டர், அதாவது தங்கலான் கேரக்டருக்கு அவருடைய மன ரீதியாக அவருக்கு வந்து ஏற்படும், அவருக்கு ஒரு கனவு போல வந்து போகும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் மெயினாக இருக்கிற டிஸ்டர்பன்ஸ். இது ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து இதை எடுத்துக்க முடியாமல் தவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளால பார்க்க முடியுது. கேரக்டர் ஏன் வருது, சூனியகாரி கேரக்டர் திடீர்னு வருது, வர்றதுக்கான பர்பஸ் என்ன அப்படிங்கிறதே வந்து ஒரு முக்காவாசி படத்துக்கு மேலே தான் சொன்னாங்க. அதுவும் கூட வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து காதில் வாங்க முடியாத அளவுக்கு என்ன அது கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்றது கூட வந்து கிளியராக இல்லாத மாதிரி இருந்ததுனால இந்த ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து படம் வந்து முதல்ல புரியலை, அதனால் வந்து பிடிக்கல அப்படிங்கிறதா இவங்களுடைய பதிலாக இருக்குது. ஸோ இந்த ஆடியன்ஸுக்கு நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து எந்த லைனை பின்பற்றி போகுதுன்னே தெரியாமல் போகுது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த படம் அக்யூரேட்டாக ஒரு சின்ன லைனை எடுத்துக்கிட்டு தான் கரெக்டாக போகுது. இந்த படத்தை வந்து நம்ம ரொம்ப அழகாகவே ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒன்று. 1000ல் ஒருவன் வந்த புதுசில் அந்த படம் வந்து ஓடலை. இதே ஜென்ரல் ஆடியன்ஸ் தான் இந்த படம் வந்து செகண்ட் ஹாஃப் மேலே என்ன நடக்குதுன்னே தெரியல. திடீர்னு கார்த்தி வந்து ஒரு மைதானத்தில் வந்து அப்படியே மயக்கம் வந்த மாதிரி ஆகுறாரு, திடீர்னு அவர் மூளையை காட்டுறாங்க, திடீர்னு அவர் வாழ்ந்த வாழ்க்கையை காட்டுறாங்க, திடீர்னு வந்து நான் தான் அந்த தூதுவன் அப்படின்னு சொல்லி பார்த்திபன் சைடில் இருந்து அவரும் போர் புரிகிறாரு. இப்படி தான் வந்து 1000ல் ஒருவன் ஃபஸ்ட்டு ப்ளே ஆகும்போது ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இது மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருந்துச்சு. ஸோ இதே விஷயம் தான் இந்த படத்துலையும் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். 1000ல் ஒருவனில் அந்த லாஸ்ட் அந்த மைதானத்தில் நடக்கிற அந்த விஷயம் அப்படிங்கிறது இந்த தங்கலான் படத்தை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி அவருடைய மைண்டில் வந்து போயிட்டு இருக்கு. கடைசியாக வந்து அந்த கேரக்டர் வந்து இவரை வந்து போராட சொல்லி அறிவுறுத்துது அப்படிங்கிறது தான் ஒரு லைன். அதாவது இந்த படத்தை நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக ஒரு லைனாக பார்க்கணும் அப்படின்னா, தங்கலான் அப்படின்ற ஒரு கேரக்டர், அதாவது காலங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு கேரக்டர். அங்கே கோலார் தங்க வயலில் தங்கம் எடுக்கிறதுக்கு நிறைய டிப்பு சுல்தான் எல்லாரோடைய பேரையும் சொல்கிறாங்க. இப்படி அப்பப்போ இருந்த ராஜாக்கள் எல்லாமே வந்து தங்கம் எடுக்கிறது இவங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க, இவங்களை வந்து கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடும்போது இந்த கேரக்டர், இந்த தங்கலான் கேரக்டரையும் அப்படி வந்து ஒரு பிரிட்டிஷ்காரர் வந்து தங்கம் எடுக்கலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு. அந்த தங்கத்தை எடுத்து கொடுக்கறதுக்காக தான் அவர் கூட போகிறாரு. பட் கடைசியில் அந்த மாளவிகா மோகனன் கேரக்டர், அதாவது இந்த சூனியகாரி கேரக்டர் அப்படிங்கிறது வந்து இவருக்கு மைண்டு உள்ள வந்து நீ தான் வந்து இந்த மண்ணுக்குரியவன், நீ தான் வந்து பழங்குடிகள், நீ தான் வந்து இப்போ நாங்கள் மலை மேலே இருக்கிறோம் இல்லைங்களா, பழங்குடிகள் இருக்கிறாங்க அப்படின்னு நீ கனவு காண்ற இல்லையா, இது எல்லாமே நீ தான், நீ எங்கள் பக்கம் நிற்க வேண்டிய ஆள். பொதுவாக பார்த்தோன்னா நீ ஃபாரினர்ஸுக்கு வந்து பிரித்து கொடுத்தது தங்கத்தை பிரிச்சுக்கலான்னு சொல்லி வந்திருக்க, அப்படி வரக்கூடாது, இது உன்னோட மண், முழுமையான தங்கமே உனக்கு தான், நீ ஏன் அவங்களுக்கு தரணும் அப்படிங்கிறத கடைசியாக சொல்கிறாங்க. கடைசியாக இவர் வந்து நானும் அந்த கும்பலோட ஒருத்தன் தானா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஃபாரினர்ஸை எதிர்த்து நிற்கிறாரு. அதாவது அந்த பிரிட்டிஷ்காரங்க வரும்போது அவங்களுக்கு தங்கத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எதிர்த்து நிற்கிறாரு. படம் முடியுதுங்க. இதே தான் இந்த படத்துடைய ஒரே ஒரு லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைனை எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் பார்க்கணும். இந்த மலை மேலே இருக்கிற கேரக்டர், அதாவது மாளவிகா மோகனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகர்களுடைய கேரக்டர் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு இடத்துல மட்டுமே அந்த டயலாக்ல அந்த நாகர்களை வந்து கொண்டுட்டாங்க, அந்த நாகர்களில் ஒருத்தவனை வந்து கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி டயலாக் வருது. அதாவது மேலே மலை மேலே இருக்கிறவங்க வந்து நாகர்கள். ஸோ இந்த நாகர்கள் அப்படின்றவங்க யாரு அப்படின்னா, தமிழர்களுடைய ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய ஆர்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகர்கள்ட்ட போய் நிற்கும். முதல்ல நம்ம தமிழர்கள்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நாகர்களாக, காட்டுவாசிகளாக நாம் இருந்தோம் அப்படிங்கிறது தான் உண்மையான வரலாறு. பழங்குடிகளாக மலை மேலே காட்டப்படுகிறவர்கள் வந்து நாகர்கள் தான் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரஞ்சித் வந்து சொல்ல முயற்சிக்கிறாரு. அப்போது இந்த நாகர்கள் அப்படின்றவங்க இவருடைய மைண்டுக்குள்ளே அடிக்கடி வராங்க. அடிக்கடி வந்து நீ யார் அப்படிங்கிறத உணரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கேரக்டர் வருது. ஸோ தங்கத்தை ஆங்கிலேயர்களுக்கும் பிரித்து கொடுத்து இவரும் எடுத்துக்கலான்னு போன இடத்துல இவருக்கு மைண்டுக்குள்ளே வந்து நீ எங்கள் பக்கம் இருக்க வேண்டியவன் அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டர் சொல்லும்போது இவரை எதிர்த்து நின்று அவங்களையே சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அவங்களே வந்து எதிர்த்து நின்று இந்த ஒட்டுமொத்த மண்ணும் என்னது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவ்வளோதான் ஒரே ஒரு லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ஆரம்பத்திலேயே விக்ரம் வந்து அந்த குழந்தைங்கள்ட்ட ஒரு கதை சொல்லுவார். தன்னுடைய பாட்டன் இல்லை பூட்டன் அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த தன்னுடைய தாத்தா அப்படின்றத சொல்லுவார். அவர் வந்து அந்த சூனியக்காரிக்கிட்ட சண்டை போடுற மாதிரி அவர் வந்து யோசித்து அந்த மைண்டில் வந்து உள்வாங்கி அதை சொல்வார். அதை எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து மைண்டுக்குள்ளே அது வந்து வருது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய விஷயம். ஸோ படத்துடைய கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னாலும் கிளைமேக்ஸில் ஒரு விக்ரமை காட்டுவாங்க. உண்மையை சொல்லப்போனால் இந்த படத்தில் 3 விதமான கேரக்டரை காமிக்கிறாங்க. படத்தில் மாளவிகா மோகனன் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி நீ யாருன்றதை உணரு அப்படிங்கிறத சொல்லும் பொழுது, நான் யாருன்றதை உணர்ந்தேன் அப்படின்னும் போது சின்னதாக ஒரு வீடியோ கிளிப் வரும். அது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் பேக்கில் காட்டுவாசி காலத்து வரைக்கும் போயிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து விக்ரம் இருப்பார், பக்கத்தில் மாளவிகா மோகன் வந்து இருப்பார். அதில் வந்து போர் புரிய வந்து போகிற மாதிரி காட்டுவாங்க. அப்போது
இவர்கள் எங்கே போய் நிறுத்திருக்காங்க அப்படின்னா நாகர்கள் அப்படின்ற அந்த கேட்டகரி, அந்த மக்கள், அந்த இனக்குழுவை தான் வந்து மீன் பண்ணி இந்த படத்தை வந்து கடைசியாக முடிச்சிருக்காங்க. அந்த நாகர்கள் தான் இந்த பறையர்கள் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. அப்போ நாகர்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மண்ணில் இருந்த பூர்வ குடிகள் அப்படின்னு நீங்கள் தேடி போனீங்கன்னா முதல்ல இருந்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது நாகர்கள் தான். இன்னைக்கு நம்மளுடைய கடவுள் வணங்குற இந்த வழிபாட்டு முறைகளில் நிறைய நாகப்பாம்பு இருக்கிற மாதிரியான சிலைகள் இருக்கும். 2 பாம்பு இப்படி பின்னன மாதிரி இருக்கும். இது இங்கே மட்டும் இல்லாமல் சைனா, ஜப்பான் எல்லா இடத்துலையும் கூட இந்த பாம்பை வணங்குற முறைகள் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே நாகர்கள்ட்ட இருந்து வந்தது தான். அப்போ இந்த தங்கத்தை எடுக்க விடாமல் தடுக்கிறது எதுன்னு பார்த்தோன்னா அதுவும் நாகப்பாம்பு வந்து நிறைய காட்டுறாங்க. அப்போ நாகர்கள் அப்படின்றவங்க வந்து அந்த தங்கத்தை பாதுகாக்கிறாங்க. யாருக்காக பாதுகாக்கிறாங்க அப்படின்னா ஆதி காலத்தில் இருந்த இந்த பறையர் குடி, இல்லை ஆதி காலத்தில் இருந்த இந்த தமிழர் குடி அப்படின்றவங்களுக்காக இந்த தங்கத்தை பாதுகாக்கிறாங்க. பட் இவர்களுக்கு வரலாறு தெரியாமல் அந்த தங்கத்தை பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கலான்னு அங்கே போயிருக்காங்க. அதனால் இவங்களையும் சேர்ந்து மிரட்டுது. கடைசியாக விக்ரன் தன்னுடைய மன ரீதியான அந்த விஷயங்களால் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு இது என்னுடைய இடம் அப்படின்னு ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறது தான் இந்த படத்துடைய எண்டாக இருக்குது. ஸோ நீங்கள் படத்தை ஒரே லைனாக பார்க்கணும் அப்படின்னா தங்கத்தை நான் எடுத்து கொடுக்குறேன்னு போகிற இடத்துல இவர் தான் அந்த தங்கத்துக்குரியவர், இவர் தான் அந்த மண்ணுக்குரியவர்னு புரிஞ்சுக்கிறாரு. யாருக்கும் தரமாட்டேன், இது என்னோட மண்ணுன்னு சொல்கிறார். இவ்வளோதாங்க ஒரே லைன். ஸோ இடையில இருக்கிற இந்த புத்தர் சிலையை காமிக்கிறது, இந்த பறையர் ஏரியாவில் இருக்கிற இந்த வைணவத்தை பரப்புறதுக்குன்னு ஒரு ஆள் ராமானுஜனுடைய ஃபேனாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ராமானுஜனுடைய விஷயங்களை பரப்புகிற ஒரு ஆளாக இருக்கிறாங்க. எல்லாருக்கும் பூணூல் போடுற இந்த கேரக்டர் வந்து பசுபதி ரொம்ப அருமையாகவே யதார்த்தமாக பண்ணியிருந்தார். இவருடைய கேரக்டர்ஸ் இது எல்லாமே என்னன்னா அந்த லொக்காலிட்டியில் என்ன நடக்குது, அந்த லொக்காலிட்டியில் அவங்க அப்போதைக்கு என்ன வணங்கிட்டு இருக்காங்க, பட் அவங்க நாகர்கள் என்றதே மறந்து வணங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிறதுக்காக தான் அந்த சுற்றுச்சூழலில் காமிச்சிட்டு இருக்காங்க. அதேமாதிரி மிராசுக்காரர் வராரு, இவங்க வந்து அவங்கள்ட்ட அடிமையாக இருக்கிறாங்க, நிலங்கள் எப்படி பிடுங்கப்பட்டது, இது எல்லாமே வந்து ஒரு ரூட்டாக இருக்குதே தவிர இது மெயின் ஸ்ட்ரீம் கிடையாது. இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது வந்து அங்கங்கே இந்த விஷயங்கள் எல்லாம் லொக்காலிட்டியை காமிக்கும் போது இதெல்லாம் வந்து காமிக்கணும் அப்படின்றதுக்காக காமிக்கிறாங்க. பட் புத்தர் அப்படிங்கிறது வந்து இந்த ஆதிக்குடிகளே வந்து புத்தரை தான் வந்து வணங்கியிருக்காங்க அப்படின்றதுக்காக அழுத்தமாக அந்த புத்தருடைய தலையை வெட்டப்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வரலாற்று இருக்கிற விஷயங்களை வந்து காமிக்கிறாரு. செகண்ட் கேட்டகரியில் இருக்கிற நெகட்டிவ் ரிவ்யூவர்ஸ் யார் அப்படின்னா இந்த படம் வந்து ரஞ்சித்துக்கிட்ட இருந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அதாவது மெட்ராஸ் மாதிரியான படங்கள் வந்து பகுத்தறிவை சொன்னுச்சு. ஒரு செவுறு வந்து கொன்னுடும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் ஊர் மக்களே பயந்துட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா அந்த செவுறு ஒன்றும் பண்ணாது, நீ பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி அது மேலே பெயிண்ட் அடிக்கிற சீன்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட படங்களை தான் இந்த பகுத்தறிவோடு இருக்கிறவங்க, இந்த அம்பேத்கரையும் பேசுகிறவங்க, இந்த பெரியார் பேசுகிறவங்க, இது மாதிரியான ஆட்கள் வந்து ஜென்ரலான ஆடியன்ஸ் கூடயும் இவங்க வந்து பார்க்கும்போது இந்த மாதிரியான ரஞ்சித் கிட்ட இருந்து அந்த யதார்த்த விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க. இப்போ கோலார் தங்க வயலில் போய் தங்கம் எடுத்தாங்க அப்படிங்கிறது இந்த படத்தோடைய ஃப்ளாட்டே கிடையாது. இப்போ ப்ளூ சட்டை மாறணும் வந்து இந்த கேட்டகரியில் வருவார். அதாவது யதார்த்தமாக இதை நீங்கள் வந்து அந்த மக்கள் பட்ட கஷ்டத்தை தானே பதிவு பண்ணணும் அப்படின்னா அந்த மக்கள் பட்ட கஷ்டத்தை பதிவு பண்ணலை. அதாவது அவர்கள் நிலத்தை இழந்திருக்கார்கள், நில அரசியலை பேசியிருக்கிறார்கள், அவர்களுக்கு நிலம்தான் அவர்களை காப்பாற்றணும் கடைசி வரைக்கும் உறுதியாக இந்த படம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கு. கோலார் தங்க வயலில் மட்டும் கஷ்டப்பட்டதை இந்த படம் வந்து உரைக்கலை, அது கிடையாது களம். இதில் இருக்கிற அந்த தங்கலான் கேரக்டர் அப்படின்றது வந்து இப்பையும் கூட நீங்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட ஏரியாவில் போயிட்டு ஒரு பையனை கூட்டு உன்னோட சுற்றி இருக்கிற நிலங்கள்லாம் பார்த்தோன்னா யாரோ ஒரு வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்கள்ட்ட இருக்குது. அவங்க வந்து இந்த பையன்கிட்ட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ, உங்கள் தாத்தா கிட்டே நான் ஏமாற்றி போடுங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ, இந்த பையனுக்கு கோவம் வந்துடும் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா இவனுக்கு வரலாறே தெரியாது, ஏன்னா வரலாறே இல்லை. ஏன்னா இங்கே பறையர்குடி அப்படின்ற அந்த செட் அந்த மக்களை பற்றின வரலாறு வந்து முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே ஒரு கோர்வையான வரலாறை வந்து எதுலையுமே நம்ம பார்க்க முடியாது. அங்கங்கே இருக்கிறதெல்லாம் வச்சு தான் இந்த ரஞ்சித் மாதிரியான ஆட்கள் வந்து இந்த வரலாறை பதிவு பண்ணுறாங்க. ரஞ்சித் வந்து இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பேட்டியில் வந்து சொல்லியிருந்தார், நான் வந்து வரலாற்றை தேடி பதிவு பண்ண போகிறேன், இதுக்கு மேலே இதுதான் நான் வந்து டைரக்ட் பண்ண போகிறேன், இப்படி தான் நான் பண்ண போகிறேன். ஏன்னா வரலாறே கிடையாது. இப்போ சில பேர் வந்து நான் தான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு வரலாறு இருக்குது, ரொம்ப கிட்டக்கே வந்து நிறைய எவிடன்ஸ் வந்து இருக்குது, அவங்களுடைய சார்ந்தவங்க ராஜாவாக இருந்திருக்காங்க அப்படியெல்லாம். அப்போ பறையர்குடி அப்படின்றவங்கள்ட்ட வந்து ராஜாவே இல்லை, அவங்க வந்து காலங்காலமாக அடிமையாக இருந்தாங்கன்னா எப்படி அவங்க அடிமையாக ஆனாங்க, அவங்க தானே பூர்வீகமாக இந்த மண்ணில் இருந்தவங்க, எப்படி அடிமையாக ஆனாங்க அப்படின்னு சொல்லி தேடி படிக்கிறது கூட வரலாறு முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கு. அங்கும் இங்கும் இருக்கிற நிறைய விஷயங்களை கோர்த்து தான் இந்த மாதிரி வரலாற்றை நான் பதிவு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் ரஞ்சித் வந்து இந்த படத்துக்கு முன்னாடியே வந்து பேட்டியில் சொல்லியிருந்தார். சரி, நீங்கள் கேட்கலாம், அதுக்காக இந்த சூனியக்காரி மாதிரி கேரக்டர், சாமி வந்த மாதிரி கேரக்டர், இப்போ விக்ரமோடைய பையன் கேரக்டருக்கு வந்து திடீர்னு சாமி வந்த மாதிரி பேசுறது, இதெல்லாம் வந்து ஓவருங்க. இதெல்லாம் வந்து ஒரு பகுத்தறிவுக்கு ஒத்துக்குமா? நீங்கள் தான் பகுத்தறிவு பேசுறீங்க, திரும்ப சாமி வர மாதிரி, திரும்ப உள்ள வந்து மைண்டுக்குள்ளே வர மாதிரி அப்படியெல்லாம் நீங்கள் வந்து காட்டுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அப்படி வந்து இந்த விஷயத்தை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இவர் எடுத்திருக்கிறது என்னன்னா நாகர்கள்ன்றவங்க வந்து தமிழர்கள்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே இருந்த காட்டுவாசிகள். உண்மையை சொல்லப்போனால் அவர்களில் இருந்து தான் எல்லா தமிழ் சமூகமும் உருவாயிருக்கும். அப்போ அவங்கள காமிக்கணும் அப்படின்னா அபோவ் லிப்டா மாதிரி அந்த இடத்துக்கே போயிட்டு தான் ஒரு கதையை ப்ளே பண்ண முடியும். அந்த இடத்துக்கே போயிட்டு ஒரு கதையை ப்ளே பண்ணிட்டு தான்
இவர்கள் தான் பூர்வகுடிகள் அப்படின்னு சொல்ல முடியும். பட் ரஞ்சித் எடுத்துக்கிட்ட களம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரினர்ஸ் இருக்கும்போது, பிரிட்டிஷ்காரங்க இருக்கும்போது நடந்த ஒரு கதையை எடுத்துக்கிறேன். பட் வரலாற்றை முழுமையாக மறந்திருக்கிற அந்த குழு, அந்த பறையர் குடியில் இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த விஷயங்களை எல்லாம் வந்து தன்னுடைய உணர்வுபூர்வமாக உணர்றாரு. இப்போ நீங்கள் இந்த மாடர்ன் வேர்ல்டில் இருக்கிற மாதிரி இப்போ அந்த குழுவில் இருக்கிற நிறைய பசங்க வந்து இன்றைக்கி படிச்சிருக்காங்க, நிறைய வந்து அவங்க காலேஜ் வரைக்கும் இன்றைக்கி போயிருக்காங்க. அவங்க போயிட்டு ஒரு புக் எடுத்து படிக்கிறாங்க, நாகர்களை பற்றி படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மண் எங்கள்துரா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை எடுத்துடலாம். பட் இவர் எடுத்துக்கிட்ட களம் என்னன்னா, அப்போல்லாம் படிப்பே அவங்கள்ட்ட சேரலை. அவங்க யாரும் சொல்கிறதுக்கும் அவங்கள சுற்றி யாரும் படிச்சே இல்லை. நீங்கள் மிராசுக்காரர்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்க கூட வந்து படித்தவங்க கிடையாது. நிலத்தால் அவங்க ஆதிக்கம் செலுத்துகிறவங்களா இருக்கிறாங்க. உண்மையை சொல்லப்போனா இந்த பறையர் வந்து அவங்களுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லாத அந்த காலகட்டத்தை இவர் எடுக்கிறார். அப்போது யார் வந்து சொல்லி இவங்கள்ட்ட வந்து மாற்ற முடியும் அப்படின்னா, அவருடைய எண்ணங்களில் தான் அதை கொண்டு வர முடியும். ஒரு மேஜிக்கல், ஒரு ஃபேண்டசி தான் அதில் இருந்து எடுத்துகிட்டு வர முடியும். எடுத்துகிட்டு வந்து தான் ரெண்டுத்தையும் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ கடைசியெல்லாம் மாளவிகா மோகன் வந்து விக்ரம் கிட்ட வந்து நீ யாருன்றதை உணருன்னு சொன்னவனேவே உங்களுக்கு வர அந்த சின்ன வீடியோ கிளிப்லலாம் பார்த்தீங்கன்னா இவர் முற்பிறவி மாதிரி தான். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முற்பிறவி மாதிரி இவர் வந்து நின்றுட்டு இருப்பார். பக்கத்தில் மாளவிகா மோகன் தான் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. இவர் வந்து போர் புரிய போகிறேன்னு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு காட்டுவாசி காலம் மாதிரி, ஒரு நாகர்கள் காலம் மாதிரி காட்டுவாங்க. அப்போது இது என்ன மாதிரியான ஒரு விஷயம், இந்த மாளவிகா மோகனுடைய கேரக்டர் என்ன மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு மேஜிக்கலான ஒரு ஃபேண்டசி தான். பட் அது மூலமாகத்தான் இந்த கதையை சொல்ல முடிகிற அந்த கண்டிஷனில் இந்த களம் வந்து இருந்ததுனால இந்த மாதிரி எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் ரஞ்சித் தள்ளப்பட்டிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த படம் ஒட்டுமொத்தமாக நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. இந்த படத்தில் பேசியிருக்கிற அரசியல் ரொம்ப அதிகமான அரசியல், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான அரசியல் நிறைய வந்து பேசியிருக்காங்க. நில அரசியல் தான் இந்த படத்துடைய முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பேசியிருக்காங்க. அடுத்ததாக அரசியல் ரீதியாக இந்த படத்தை ஏற்றுக்க முடியாமல் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களில் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் நிறையா வந்து வருவாங்க, நியூஸ் சேனல்ஸ் நிறையா வராங்க, நிறையா வந்து நாளிதழ்கள் வராங்க. இவங்க எல்லாருமே வந்து இந்த படம் புரியாத மாதிரி, இந்த படத்தில் வந்து நிறையா குழப்பம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து விமர்சிக்கிறாங்க. நிறையா வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திராவிடம் பேசுகிறவங்க இந்த படத்தை வந்து இப்போ எதிர்க்கிறாங்க. அதாவது ரஞ்சித் வந்து இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி திராவிடத்துக்கு ஆப்போசிட்டாக பேசினார் அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் வந்து பரவிடுச்சு. அதாவது அவர் திராவிடத்துக்கு ஆப்போசிட்டாக பேசினாரா அப்படிங்கிறது வேறு கொஷின். பட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் டிஎம்கேவை எதிர்த்து பேசினார். திராவிட கட்சிகள் தான் வந்து 60 வருஷமாக ஆண்டுச்சு, நாங்கள் மாறி அங்கேயும் இங்கேயும் போனது தான் மிச்சம், எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரஞ்சித் சொல்லியிருந்தார். இந்த விஷயத்தை மீன் பண்ணி தான் இப்போ நிறைய வந்து நாளிதழ்கள் நிறையா வந்து ரஞ்சித்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ரிவ்யூஸை கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் புரியலை அப்படின்னா பரவாயில்ல. ஒரு நாளிதழ்கள் நிறைய யோசிக்கக்கூடியவங்க, அதிகபட்சமாக படத்தை உள்வாங்கி அதன் பிறகு விமர்சனம் பண்ணுறவங்க கூட இந்த படத்தை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனம் பண்ணுறாங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களை பாராட்டியிருக்காங்க. நிறைய ஓரளவுக்கு கொஞ்சம் பகுத்தறிவு பேசினாலே, கொஞ்சம் பெரியாரிசம் பேசினாலே அந்த படம் வந்து தூக்கி வச்சு பேசுவாங்க. பட் இந்த படத்துக்கு அப்படி ரிவ்யூஸ் பண்ணுற நிறையா யூடியூப் சேனல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த படம் நல்லா இல்லை, இந்த படம் வந்து சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகலை, இந்த படம் ஏதோ எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பயங்கர கோபத்தில் பேசுறத நம்மளால பார்க்க முடியுது. திராவிடம் பேசுறவங்களுக்கு இந்த படத்து மேலே வர வெறுப்பு என்ன, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த படம் பேசியிருக்கிறது நில அரசியல். ஸோ இந்த படத்தில் எடுத்துக்கிட்ட இந்த பறையர் குடி அப்படின்றவங்க வந்து இந்த தமிழர்களில் முன்னோர்கள். இவர்கள் வந்து நிலம் இழந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னா, முதல்ல அவங்களுக்கு இருக்கிற ஏரியாவில் இன்னும் பட்டாவே வந்து நிறைய வந்து பூர்த்தி ஆகலை. மற்றபடி இவங்களுக்கு இந்த விளைநிலங்கள் இதெல்லாம் ரொம்ப கேள்விக்குறி தான். அதாவது எங்கேயாவது யாராவது வச்சிருப்பாங்க. அது கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்க 12 லட்சம் ஏக்கர் நிலம் பஞ்சமி நிலம் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 11 லட்சம் ஏக்கர் நிலம் வந்து எங்கன்னே தெரியல, யார் வச்சுருக்காங்கன்னு தெரியல. வெறும் 1 லட்சம் ஏக்கர் நிலம் அங்கங்கே சில பேர்கிட்ட வந்து இருக்கிறதுனால இந்த குடியில் இருக்கிறவங்க, இந்த கேஸ்டில் இருக்கிறவங்க எங்கேயாவது சில பேர் வந்து அந்த நிலம் வந்து வச்சுருக்காங்க. மற்றபடி இவங்களுக்குன்னு எந்த விதமான நிலம் கிடையாது. இவங்களோட குடியிருப்பு கூட இன்னும் பட்டா பண்ணப்படாமல் நிறைய குடியிருப்புகள் இருக்குது. இன்னும் இவங்களுக்கான நிலம் எதுவுமே கிடையாது. ஸோ இதை நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலேயே சிரிக்க தான் தோணுது. அதாவது இந்த மண்ணில் வாழ்ந்தவங்க அவங்க தான், அவங்களுக்கான வரலாறு தான் ரொம்ப அழுத்தமாக இருக்குது. எப்படி நீங்கள் சுழட்டி எப்படி பார்த்தாலும் அந்த வரலாறு போய் நிற்கிறது என்னவோ அவங்கள்ட்ட தான் நிற்குது. அவங்க தான் வந்து ஆரம்பத்தில் இருந்திருப்பாங்க அப்படின்னு தான் வரலாறு வந்து நிற்குது. பட் அவங்கள்ட்ட மண் இல்லை, ஆனால் இடையில வந்த எல்லாருக்கிட்டையுமே இன்றைக்கி வந்து விளைநிலங்கள் வந்து இருக்குது. அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த சமூகம், இந்த திராவிட அரசியல் எந்த அளவுக்கு அவங்கள ஏமாற்றி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ திராவிட அரசியல் வந்து கொடுக்குற வாய்ப்பு என்னன்னா, நீ படிச்சுட்டு போயிட்டு வேலை செய்ய அப்படிங்கிறது தான். ஏன் வேலை செய்யணும் அப்படின்னா, இவங்க நிலம் வச்சுருந்தவங்க எல்லாருமே இப்போ ஹோட்டல்ஸ் அது மாதிரி கட்டிட்டாங்க.
நீ வந்து விவசாயமே பார்த்துட்டு இருந்தால் எப்படி ஹோட்டலில் வேலை செய்கிறதுக்கு ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க, அதனால் படி அப்படின்னு சொல்லி திராவிட ஆட்சியில் வந்து நிறைய எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி அவங்கள பிரைன் வாஷ் பண்ணுறாங்க. எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான், பட் அவங்களுடைய லேண்ட் எங்கே, அவங்களுடைய மண் எங்கே அப்படின்றது தான் இப்போ கேள்வி. அட்லீஸ்ட் பிரிட்டிஷ்காரங்க கொடுத்த அந்த பஞ்சம நிலத்தையாவது திரும்ப வாங்கி கொடுக்கலாம், பட் அதுவும் வந்து கிடையாது. அந்த நிலமெல்லாம் இப்போ யார்கிட்ட இருக்கும்? பெருவாரியான பணக்காரங்கள்ட்ட இருக்கும். பெருவாரியான பணக்காரர்கள் யார் அப்படின்னா இங்கே திராவிடர்கள் தான் பெருவாரியான பணக்காரர்களாக இருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட தான் அந்த நிலம் இருக்குது. இந்த படம் ரொம்ப ஷார்ப்பாக ஏன் நிலம், இது வந்து ஏன் இடம் அப்படின்னு சொல்லி இவெல்லாம் எழுந்து நிற்கிறானே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ரொம்பவும் கோபம் வந்துடுச்சு. அது பஞ்சமி நிலத்தை பற்றி பேசுனதுக்கே நிறைய பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் பஞ்சமி நிலத்தை பற்றி அதிகபட்சமாக நிறைய இந்த தலித் லீடர்ஸ் வந்து பேசுகிறதே கிடையாது. இப்போ ரீசெண்டாக இருந்த போன ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றவர் வந்து அதிகபட்சமாக வீடியோவில் வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், ஒரு வீடியோவில் சொல்கிறாரு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாங்க, அவங்களுடைய அந்த பஞ்சமி நிலம் தேவை திரும்ப தாங்க, அது போதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த திராவிடர்கள் அப்படின்றவங்க நிலத்தை பற்றின அடிமையாக இருக்கிற பல 2000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நிலமற்று இருக்கிற இந்த தமிழ் குடியை சார்ந்த இந்த பறையர்கள் எழுந்து நின்றுட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா நிலம் ஃபுல்லாக அவங்க தான் வச்சிருக்காங்க. இந்த விஷயத்துக்காக இவங்க வந்து இந்த பெரியாரிசம் பேசுகிறவங்களா இருந்தால் கூட இந்த விஷயம் முரண்பட்டு இந்த படங்கள் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு பூசி மடிப்பி ஒரு விமர்சனத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இதே கேட்டகரியில் இந்த திராவிடர்கள் கூட இந்த தமிழ் தேசியம் பேசுகிறவங்களும் இந்த விஷயத்தில் வந்து ஒன்று சேர்ந்துருக்காங்க அப்படின்றது தான் நகைச்சுவையான ஒரு விஷயம். என்ன காரணம் அப்படின்னா இந்த படத்தில் வந்து ஒரு சோழர் வந்து இந்த புத்தருடைய சிலையை வெட்டுற மாதிரி, அதுவும் வந்து அந்த மன்னரோட கூட இருக்கிற ஒரு சின்ன வயசுல இருக்க ஒரு வைணவ பையன், ஒரு வைணவத்தார் வந்து சொல்லி அதை கேட்டு சோழ மன்னன் போயிட்டு அந்த புத்தருடைய சிலையை வந்து அவருடைய கழுத்தை வந்து வெட்டுறாரு அப்படிங்கிறத இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த அரசியல் வந்து தமிழ் தேசிய அரசியல்வாதிகளை ரொம்ப கோவப்படுத்துது. சோழர்கள் வந்து அந்த மாதிரியெல்லாம் வந்து இல்லை, சோழர்களால் வந்து ஒடுக்கப்படலை, சோழர்கள் இருக்கும்போது இந்த பறையர்குடி அப்படின்றவங்க சந்தோஷமாக தான் இருந்தாங்க அப்படின்றது தான் இவங்களுடைய வாக்குவாதம். இவங்க சொல்கிறதே என்ன அப்படின்னா விஜயநகர பேரரசில் தான் இந்த கேஸ்ட் வந்து இந்த படிநிலைகள் வந்துச்சு. குடிகள் வந்து முன்னாடியே இருந்திருக்கலாம், பட் படிநிலைகள் நீ உயர்வு தாழ்வு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த விஜயநகர பேரரசில் தான் வந்துச்சு. விஜயநகர பேரரசு அப்படிங்கிறது ஒரு 1200 1300 இந்த மாதிரியான காலகட்டம், ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆட்சி. அப்போ தான் வந்து உள்ளே வந்தது அப்படின்னு வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அமைப்பு மாதிரி இது வந்து தெரியவே இல்லை. புத்தர் வந்த காலகட்டத்திலேயே இங்கே ஏற்றத்தாழ்வு இருந்திருக்கு. இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் இவங்க சோழர்களை காப்பாற்றணும் அப்படின்ற முடிவிலேயே இந்த வரலாற்றை வந்து இவங்க தான் வந்து திருச்சி எழுதிட்டு இருக்காங்க. இதை வந்து ஒத்துக்கவும் மாட்டுறாங்க அப்படிங்கிறது தான். இவங்களுக்கு ரஞ்சித் வந்து இந்த படத்தை எடுத்ததில் அந்த ஒரு சில விஷயங்கள், ஒரு சில இந்த அரசியல் விஷயங்கள் வந்து இவங்களுக்கு பிடிக்கல. பட் டோட்டலாக இவங்க ரஞ்சித்தை எப்போவுமே வெறுத்து தான் பேசுவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ பொன்னியின் செல்வன் மாதிரி படங்கள் வந்துச்சு, அதை கூட வந்து இவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதாவது பரவாயில்லைங்க, அதில் வந்து ஒரு டோட்டலாக அவங்க சொல்லியிருக்கிறதே பொய் தான் அப்படின்னாலும் சோழர்கள்ன்ற பேர் தெரியுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மாமன்னனை கொன்ன, ஒரு நீதியை தவறின ஒரு விஷயத்தை வந்து தப்பாக ஒருத்தவங்க எடுக்கிறாங்க, அதையே இவங்க வந்து ஒத்துக்கிறாங்க. அது மேலே வந்து இவங்களுக்கு பயங்கரமாக கோபம் வந்து ஏற்படலை. பட் ரஞ்சித் மாதிரியான ஒடுக்கப்பட்டவர் வந்து ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த தமிழ் தேசியம் பேசுகிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் வருது. ஸோ என்ன காரணம் அப்படின்னா இந்த தமிழ் தேசியம் பேசுகிறவங்க யாருமே வந்து ரொம்ப வந்து ஒடுக்கப்பட்டவர்களுடைய தமிழர்கள் வந்து கிடையாது. ஒடுக்கப்பட்டவர்கள் லிஸ்ட்டில் இருக்கிற அந்த தமிழர்கள் வந்து இன்னும் தமிழ் தேசியம் பேச ஆரம்பிக்கல. அவனுக்கு சாப்பாடே இல்லை, அவனுக்கு நிலமே இல்லை. அவன்லாம் வந்து இன்னும் வந்து எனக்கு சுதந்திரம் வேணும், எனக்கு லேண்ட் வேணும் அப்படின்னு அவனுக்கு வரலாறே தெரியல. உண்மையை சொல்ல போனால் அவன் வந்து படிச்சுட்டு 8000 சம்பளம் கிடைச்சா போதும், 10,000 சம்பளம் கிடைச்சா போதும்னு ஓடிட்டு இருக்கான். பட் இந்த தமிழ் தேசியம் பண்ணுறவங்களாம் யார் அப்படின்னா திராவிடர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கிற தமிழ் குடிகள், அதாவது ஓரளவுக்கு பணம் சம்பாதிச்சு பணக்காரர்களாக இருப்பவர்கள். ஸோ இவர்களுக்குள்ள ரஞ்சித் மாதிரி ஒடுக்கப்பட்டவர்களை எடுக்கிறது வந்து இவங்களுக்கு உண்மையிலே கேஸ்டிசம் வந்து உள்ள இருக்குது அப்படின்றதுனால தான் இவங்க வந்து வெறுக்கிறாங்க. மணிரத்னம் மாதிரி ஒருத்தர் எடுக்கிறத கூட இவங்க வந்து வெறுக்கல. ஆனால் ரஞ்சித் மாதிரி ஒருத்தர் எடுத்துட்டா இவங்க வந்து அதில் ஒரு சின்ன காட்சி இருந்தால் கூட போதும், இதெல்லாம் என்ன வரலாற்று திரும்பி அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இதை வந்து பாராட்டலாம் அவங்க, ஏன்னா அவங்க தான் குடியரசியல் பேசுகிறவங்க. பறையர் குடி இருந்துச்சு, கவுண்டர் குடி இருந்துச்சு, வன்னியர் குடி இருந்துச்சுன்னு பேசுகிறவங்க அவங்க தான். அவங்க வந்து சொல்லப்போனால் பறையர் குடியை பற்றி ஒரு வரலாறு மீட்டு எடுத்திருக்காரு ரஞ்சித். பட் இருந்தாலும் அதில் ஒரு சின்ன தப்பு இருக்குப்பா, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன சொல்லலாம். பட் இவங்க இந்த ஒட்டுமொத்த படத்தையே ரஞ்சித்தெல்லாம் வந்து ஒரு அறிவே இல்லாதவர், ரஞ்சித்தெல்லாம் வந்து யோசிக்கவே தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த தமிழ் தேசியம் இருக்கிறவங்கள பேசுவாங்க. ஸோ இவங்களுக்குள்ள இருக்கிறதும் அந்த அடிப்படையான அந்த கேஸ்டிசம் தான். ஸோ இந்த கேட்டகரியில் ஃபைனலாக வரவங்க இந்த கேஸ்ட் ரீதியாக கண்மூடித்தனமாக ஒடுக்கப்பட்டவர் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க வெறுக்கிறவங்க. அதிகபட்சமாக இவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா
தமிழ் குடிகளை சேர்ந்தவர் தான், தமிழ் குடிகளை சேர்ந்த இன்னொரு கேஸ்ட்ல இருக்கிறவங்க தான், நடுநிலை சாதிகள் தான். இவங்களுக்கு வந்து பெரிய ஒரு வசதியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்கள நிறைய பவர் கிளாஸ் இருக்கிறாங்க. பட் ரஞ்சித்தை உங்களுக்கு பிடிக்காது. அது ஏன் பிடிக்காது, எதுக்கு பிடிக்காது, என்ன வரலாறு, எதுவுமே பிடிக்காது. இவங்களுக்கு எந்த மாதிரி படம் பிடிக்கும்னா, பொண்ணு ஓடி போயிடும் பிடிச்சிங்க அப்படின்னு படம் எடுத்தால் தான் பிடிக்கும். ஒரு படம் எடுக்கலாம், அதாவது எல்லா படமுமே வந்து பொண்ணு ஓடி போயிடும், பொண்ணு மயங்கிடும், பொண்ணு வந்து யாராவது பேண்ட் ஷர்ட் பொண்ணு வந்தால் ஓடி போயிடும், பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து ஒரு புரட்சி படம் சொல்லி அதுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒரு கோஷ்டி வந்து எப்போதும் போல இதில் உள்ள பூந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இவர்களுக்கு இந்த படத்தை புரிய வச்சு பார்க்க வைக்க முடியுமானா, இவர்கள்லாம் வந்து எதுவுமே வந்து புரியாதவர்கள். இவர்களுக்கு வந்து பேசிக்காக அந்த சமூக நீதி, அதாவது நீ வந்து இந்த வேர்ல்டில் பிறந்திருக்க, இந்த உலகத்தில் பிறந்திருக்கனா நானும் பிறந்திருக்கேன், எல்லாருக்குமே இந்த மண்ணு சமம், இந்த மாதிரியான விஷயங்களே உங்களுக்கு தெரியாது. இவங்க வந்து நீ கீழே தான் நான் மேலே தான், இப்படி இவங்களுடைய பிரெயின் வந்து அதிகபட்சமாக அதில் ஊறி போய் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறதுனால இவங்களுடைய பார்வை வந்து இப்படி தான் இருக்கும். இவங்களை எந்த ரீசன் கொண்டும் இவங்களை நீங்கள் திருத்த முடியாது, இவங்களை அப்படியே விட்டுறலாம். ஸோ இந்த படம் பேசியிருக்கிறது வந்து நில அரசியல். இந்த படத்தில் வர்றது கிட்டத்தட்ட 3 கேரக்டர் விக்ரம் கேரக்டர் காட்டுறாங்க. அது வந்து வெறும் கற்பனையாக வருது அப்படின்னு கிடையாது, முன்னாடி இருந்தவங்கள இவர் உணர்றாரு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஏன் அப்படி காட்டியிருக்காங்கன்னா வேற வழி கிடையாது. ரொம்ப ஆதி காலத்தில் இருந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ இருக்கிறவங்க உணர்ற மாதிரி காட்டணும். யாரும் வந்து சொல்லவும் முடியாது. அதனால் அவருக்கு வந்து ஒரு உள்ளுக்குள்ளே வந்து அவர் உணர்றாரு, அவங்க தாத்தன் பூட்டனை உணர்றாரு, அதுக்கு முன்னாடி இருந்தவங்களை உணர்றாரு அப்படின்னு சொல்லி காட்டி அந்த வரலாறை அவர் தெரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஒட்டுமொத்த கருத்தே. என்ன அப்படின்னா, நீ யாருன்னு தெரிஞ்சுக்க, இதுதான் விஷயம். உன்னோட வரலாறு தேடு, நீ இதுதான் விஷயம். நீ எங்கே இருந்துன்னு தெரிஞ்சுக்க, இதுதான் விஷயம். உன்னோட நிலங்களை கேளு, இதுதான் விஷயம். உன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்படி நிலம் உடையவங்களாம் ஆனாங்க, எங்கேயோ இருந்து வந்த வேற லாங்குவேஜ் பேசுகிறவங்க அவங்க எல்லாமே, அவங்க வந்ததே வந்து ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி 500 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு தான் அவங்களுக்கு வரலாறு இருக்குது. அவங்கள்ட்ட நிலம் இருக்கும்போது உங்கள்கிட்ட எப்படா நிலம் போச்சு, யோசி, கொஞ்சமாவது ஒரு உன்னோட வரலாற்றை தேடிப்பிடி அப்படின்றது மட்டும்தாங்க இந்த படத்தோடைய கருத்தே. நீ தான் நாகர்கள் அப்படின்னு சொல்லி கடைசியாக மாளவிகா மோகன் சொல்லும் பொழுது தான் இவர் வந்து அந்த விஷயத்தை வந்து உணர்றாரு. இந்த மண்ணுக்குரியவன் நான் தான், நான் ஏன்டா உனக்கு வந்து ஷேர் தரணும் தங்கத்தை அப்படின்னு சொல்லி எதிர்த்து நிற்கிறாரு. அவ்வளோதாங்க இந்த படத்தில் சொல்லியிருக்கிறதே வந்து என்னன்னா, இந்த மண்ணுக்குரியவன் நீ அப்படிங்கிறத உணரு, வரலாற்றை தேடி கண்டுபிடி அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஒட்டுமொத்த கதையம்சம். ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்க சொல்கிற மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் தர மாதிரியெல்லாம் இந்த படம் கிடையாது. உண்மையிலே உலக தரம் வாய்ந்த ஒரு படத்தை ரஞ்சித் அவர்கள் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு காட்சியிலும் பிரமிக்க வைக்குது அப்படின்றது சொல்லலாம். விக்ரமுடைய ஆக்டிங், நீங்கள் தமிழ் சினிமாவில் இப்படியெல்லாம் ஒரு ஆக்டரா அப்படின்றத பிரமிச்சு போவீங்க. அந்த அளவுக்கு இந்த படம் வந்து அவ்வளவு குவாலிட்டியாக எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தை வந்து வேணும்னு வந்து நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து தந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை.